இன்னைக்கு நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட 5th லெசன் விடியும் வேலை பாடத்தை புக் பேக் எக்ஸசைஸோட குவிக்கா 10 மினிட்ஸில் முடிக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். விடியும் வேளை, காலை வேளை, சிலு சிலுவென்று காற்று வீசியது. அமுதன் பள்ளிக்கு புறப்பட்டான். இந்த கதையில் வரக்கூடிய பையனோட பேர் என்னது? அமுதன். வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன. உயர்ந்து வளர்ந்த, இது ரெண்டும் ஒரே மீனிங் தானே, அதை ஏன் இங்கே 2 தடவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கீழே இருக்க அறிந்து கொள்வோம் பகுதி மூலமா நம்ம விரிவா பார்க்கலாம். அவற்றின் கிளைகள் காற்றில் அசைந்தன. அது அவனை வரவேற்பது போல் இருந்தது. பச்சை பசேல் என்று இருந்த வயல்களை கண்டான். பச்சை பசேல், நம்ம ஒரு வயலை பார்த்தா அப்படி சொல்லுவோம், பச்சை பச்சைன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்றாங்க. வெள்ளை வெளியர் என்ற கொக்குகள் சிறகை அடித்து உயர பறந்து கொண்டிருந்தன. தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன. உயர்ந்து ஓங்கிய மலைகள் தெரிந்தன. அவை பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தன. அந்த மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தினது மாதிரி காட்சியளிச்சான். புற்களின் மேல் பனித்துளிகள் முத்துக்கள் போன்று இருந்தன. பூச்செடிகளில் வண்ண வண்ண பூக்கள் பூத்திருந்தன. பூச்செடிகள் எல்லாத்துலேயும் வண்ண வண்ண பூக்கள்லாம் பூத்திருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டன. அவற்றை பார்ப்பதற்கு பூக்கள் அசைவது போல் இருந்தது. வண்ணத்து பூச்சி வட்டமிடுறது பூக்களை அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அழகான ஒரு வர்ணனை கொடுத்துருக்காங்க. இவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அமுதன். அப்போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவன் ஆசையாய் வளர்த்த செல்ல நாய்க்குட்டி குரைத்து கொண்டே அருகில் ஓடி வந்தது. அதன் மென்மையான உடலை அன்புடன் வருடி கொடுத்தான். வருடி கொடுத்தான்னா தடவி கொடுத்தான் அப்படிங்கிறது அர்த்தம். மாலை நான் வந்து விடுவேன், வந்ததும் விளையாடலாம், இப்போது வீட்டிற்கு செல் என்றான். புரிந்தது போல் தலையாட்டியது நாய்க்குட்டி. அதற்கு கையசைத்து விடை பெற்றான் அமுதன். அந்த நாய்க்குட்டியும் புரிஞ்சது மாதிரி தலையாட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டிக்கு கையசைத்து, அதாவது பாய் சொல்லிட்டு அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். அறிந்து கொள்வோம். நான் முன்னாடி சொன்னதுக்கான வார்த்தை விளக்கத்தை இங்க சொல்றேன். 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது. 2 சொற்கள், 2 வேற வேற வார்த்தைகள் ஒரே கருத்து. ஒரே கருத்துனா என்னது? 2 ஒரே மீனிங்க சொல்லுச்சு அப்படின்னா அதை தான் நேரிணை சொற்கள்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்த, பேரும் புகழும். இப்போ ஓங்கி உயர்ந்தனா ஓங்கினாலும் உயரமாக தான் இருக்கும், உயர்ந்தனாலும் உயர்ந்தமாக தான் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, உயர்ந்து வளர்ந்த, உயர்ந்து வளர்ந்த, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஒரே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் அதை நேரிணை சொற்கள்னு சொல்லுவோம். நேரிணை சொற்கள்னா ஒன்றும் இல்லை, மீனிங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். இப்போ நம்ம இன்பம் மகிழ்ச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மீனிங் ரெண்டுமே. அடுத்தது 2 சொற்கள் எதிரெதிர் கருத்துக்களை வலுப்படுத்துவது எதிரிணை சொற்கள். 2 வேற வேற வார்த்தைகள் வேற வேற கருத்தை சொல்லும், அதை எதிரிணை சொற்கள்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நேரிணை சொற்களை நம்ம எப்படி மீனிங்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எதிரிணை சொற்களை நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, இரவு பகல், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு. இப்போ நேரிணை சொற்களை நம்ம ஒரே மாதிரி மீனிங் இருக்கதா சொல்கிறோம். எதிரிணை சொற்களை 2 வேற வேற ஆப்போசிட் வேர்ட்ஸை கொடுக்குறோம். மேடு பள்ளம், இது ஆப்போசிட் வேர்டு தானே. இப்போ இன்பம் மகிழ்ச்சிங்கிறது நேரிணை சொற்கள். அதுவே இன்பம் துன்பம் நம்ம கொடுத்தோம்னா இன்பமும் துன்பமும் அப்படி கொடுத்தோம்னா அது என்னவாயிரும்? அது எதிரிணை சொற்கள் ஆயிரும். இதுதான் இங்கே நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, கீழ்காண்பனவற்றில் உள்ள வருணனை சொல் எது? வருணனை சொல்னா அந்த இடத்தை பத்தி வருணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பச்சை பசேலென. 2வது கேள்வி, உடுத்திய இச்சொல்லின் பொருள் அணிந்த. தொலைவில் இச்சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னு சொல்லும் போது அருகில். எதிர்ச்சொல் அருகில். இதுல மீனிங் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ அருகில், தொலைவில் அருகில். பனித்துளி, பனி பிளஸ் துளி. உயர்ந்து பிளஸ் ஓங்கிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உயர்ந்தோங்கிய. உயர்ந்து பிளஸ் ஓங்கிய, உயர்ந்தோங்கிய. வினாக்களுக்கு விடையளிக்க. மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன? மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தன. 2வது கேள்வி,
அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான். அவன் போற வழியில எதெல்லாம் பார்த்துட்டே வந்தான் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த கதையிலிருந்து அவன் எதெல்லாம் பார்த்துட்டு வந்தான்னு நம்ம இங்க எழுத போறோம். உயர்ந்து வளர்ந்த மரங்கள், பச்சை பசேலென்று இருந்த வயல்கள், வெள்ளை வெளியேறென்ற கொக்குகள், உயர்ந்தோங்கிய மலைகள், வண்ண வண்ண பூக்கள். இது எல்லாமே அவன் பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில பார்த்துக்கிட்டே வந்த ஒரு காட்சி. அடுத்தது வருணனை தொடரை பொறுத்துக. சிலு சிலுவென்ற காற்று. வருணனை தொடர், இந்த பக்கம் வருணனை தொடர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை இங்கே நம்ம பொருத்த போகிறோம். சிலு சிலுவென்ற காற்று, உயர்ந்தோங்கிய மலைகள், வெள்ளை வெளியேறென. வெள்ளை கலரில் எது இருக்கும்? கொக்கு இருக்குமா, வயல் இருக்குமா? கொக்குகள் தானே இருக்கும். அப்போ வெள்ளை வெளியேறென கொக்குகள். பச்சை பசேல் என்ற வயல்கள், முத்து போன்ற பனித்துளி. இதுக்கு சரியான வர்ணனை தொடர் தான் நம்ம பொருத்த முடியும். முத்து போன்ற காற்றுன்னு நம்மளால எழுத முடியாது. அப்போ அதுக்கு சரியான தொடரை நம்ம பொருத்தி எழுதணும். அடுத்தது உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான் இளமாறன். யாருக்கு உணவு எடுத்துட்டு போனா? தாத்தாவுக்கு. மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என்று குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இங்க ஒரு எதிர்ணை சொல் இருக்கு, அங்கும் இங்கும். இதை தான் நம்ம எதிர்ணை சொற்கள்னு சொல்லுவோம். ரெண்டையும் படிக்கும் போதே நமக்கு தெரியுது, அங்கு இங்கு ரெண்டுமே என்னது? ஆப்போசிட் வேர்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி இருந்தா அதை தான் நம்ம எதிர்ணை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. எது மேல? வைக்கோல் போரின் மீது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. வழியெங்கும் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போல் இருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் வயலில் தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகளைக் கண்டான். தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகள்னா அந்த நெல்மணிகள், அந்த நெல் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும்னா அதோட வெயிட் தாங்காம கீழே குனிஞ்சு நிற்கும். அதை தான் இங்க தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகள் அப்படின்னு சொல்றாங்க. கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அழைந்தும் விளையாடினான். தாத்தா பசியோடு இருப்பார் என்பது நினைவுக்கு வந்தது. விரைந்து சென்றான். தாத்தாவிடம் தான் கொண்டு வந்த உணவை அளித்தான்னா கொடுத்தான். தாத்தா கிட்ட தான் கொண்டு வந்த உணவை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். மரநிழலில் அமர்ந்து இருவரும் உண்டனர். வழியில் தான் கண்டவற்றை தாத்தாவிடம் சொல்லி மகிழ்ந்தான் இளமாறன். இப்போ இதோட வினாக்கள் மேலே கொடுத்துருக்கிற பத்தியிலிருந்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதிலளிக்க போறோம். இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான்? இளமாறன் தாத்தாவிற்கு உணவு எடுத்து சென்றான். சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த கதையில சேவல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன படித்தோம்? வைக்கோல் போரின் மீது நடைபயின்று கொண்டிருந்தது. பூந்தோட்டம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. இதை நம்ம எப்படி பிரித்து எழுத போறோம்னா நடுவில் அந்த இந்து மட்டும் நம்ம போட போறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு ப்ளஸ் போட போறோம். பூ ப்ளஸ் தோட்டம். பத்தியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பத்தியில இடம்பெற்றிருக்கக்கூடிய வர்ணனை சொற்கள் அழகிய, மெதுவாக, விரைந்து, துள்ளி குதித்து. அடுத்த கேள்வி, அளித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. அளித்தான், அளித்தல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கிறது. அப்போ இங்க நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தான், வழங்கினான், எடுத்தான். இதுல கொடுத்தான், வழங்கினான் ரெண்டுமே அளித்தான் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இங்க நமக்கு கேட்டிருக்கிறது பொருந்தாத சொல். அப்போ எடுத்தான் அப்படிங்கிறது தான் இதோட விடை. அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. நிறுத்தற்குறி அப்படின்னா பல வார்த்தைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே போனோம்னா அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. அப்போ நம்ம அதை பிரித்து காட்டுறதுக்காக என்ன செய்வோம்? இடையில கமா, செமிகோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வைப்போம்ல. இதே தான் நம்ம நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்றோம். இதை தமிழ்ல சொன்னோம்னா முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதை தான் நிறுத்தற்குறிகள்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சரியான நிறுத்தற்குறிகள் போட்டு எழுத போறோம். சிலு சிலுவென்று காற்று வீசியது. இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் வச்சிருப்போம். ஏன்னா இதுக்கு இடையில கமா போடுறதுக்கான வார்த்தைகள் இல்லை. 2-3 வார்த்தைகள் கொடுத்து அதை பிரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கமா போடலாம்.
ஆனால் இங்கே அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லைங்கிறதுனால நம்ம ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வச்சுருக்கோம். அடுத்து தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன. இதுலேயும் எந்த விதமான கமா போடுறதுக்கான எந்த விதமான எழுத்துகள் வார்த்தைகளும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கடைசியில் ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வச்சுருக்கோம். அடுத்தது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். இந்த வார்த்தையை படிக்கும்போதும் இந்த தொடரை படிக்கும்போதும் அந்த தொடர் முழுமையாக முடிஞ்சிருக்கு. அப்போது ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வைக்கணும். அடுத்தது கிளைகள் காற்றில் அசைந்தன. அதே ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான். மாலை நான் வந்து விடுவேன். இந்த தொடரை படிக்கும்போதும் அது முழுமையாக முடிஞ்சிருக்கு. அதனால இந்த தொடரையும் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வச்சு முடிக்க போகிறோம். மாலை நான் வந்து விடுவேன். இது எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்குற எல்லாத்துக்குமே இடையில எந்த விதமான கமா போடுறதுக்கான வார்த்தைகளும் இல்லை அப்படிங்கிறதுனால இது நம்ம எல்லாத்துக்குமே கடைசியில் ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சு முடிச்சிருக்கோம். இதுவே ஒரு கேள்வி கேட்குற மாதிரி வந்தால் அங்கே கொஸ்டின் மார்க் போடணும். இங்கே அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்கிறதுனால ஒரு தொடர் முழுமையாக முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் மட்டுமே வச்சு முடிச்சுக்கலாம். இதுதான் பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுதல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.